हाय फ्रेंड्स, इनकी நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலக் சேமியா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா பீன்ஸ், கேரட், பட்டாணி எடுத்துர்க்கேன். பாருங்க, பாலக் கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நான் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிருக்கேன். இது கிரைண்ட் பண்ணி இதோட ஜூஸ் மட்டும் நாம எடுத்துக்கலாம். வாங்க. பாருங்க, நான் அரை கட்டு பாலக்கீரை எடுத்து அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸ் மட்டும் தான் நான் எடுத்துர்க்கேன். பாருங்க, சக்கை இதுல வந்துருச்சு. அரை கட்டு பாலக்கீரைக்கு பாருங்க எவ்வளவு ஜூஸ் வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு. வாங்க, இத வச்சு நம்ம சேமியா எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம். சேமியா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு அள்ளி சேமியா தான் எடுத்துர்க்கேன். ஒரு பாக்கெட் சேமியாக்கு ஒரு அரை கட்டு கீரை ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஹீட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துக்கிட்டா வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். பாருங்க, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நான் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்புறம் அதான் வந்து சீக்கிரமா வேகும். பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா வெந்துட்டு வந்துருக்கு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா மேஷ் ஆகிட்டு. இப்போ இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பாருங்க, பாலக்கீரையிலேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்க, எவ்வளோ சூப்பராக க்ரீன் கலரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் பசங்கள்லாம் வந்து கீரைலாம் சாப்பிட மாட்டேன்றாங்களா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து மேலே வந்து அப்படியே வந்து எண்ணெய் வந்து நிற்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து பச்சை வாசனை போய் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், நல்லா தண்ணி இழுத்துச்சு. மேலே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நீங்கள் வந்து முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், கொத்துக்கறி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நான் நான்வெஜ் செய்யல, வெஜ்ஜு தான் செய்கிறேன். அதனால் நான் எதுவும் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். சரிங்களா, நல்லா தண்ணி வச்சு பாருங்கள், நல்லா தண்ணி ஃபுல்லாக வந்து சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து இதுக்கு சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பெரிய டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு தண்ணி எடுப்பேன். அந்த 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். சரிங்க, எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேமியாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம்.
நல்லா கொதி வரட்டும். இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதை வந்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு. பாருங்கள், நம்ம ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. பாலக் சேமியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.